உச்சநீதிமன்றம் வந்து இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும், அதுவும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை மானிட்டர் பண்ணுவார் இந்த இன்வெஸ்டிகேஷனை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், இது அவங்களுடைய குடுமி, தாவேகாவுடைய குடுமி பாஜக கையில். ஏற்கனவே பாஜக விசாரணை அமைப்புகளை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அவங்களுக்கு எதிராக இருந்தால் வச்சு மிரட்டுவாங்க, அவர்களோடு போய் சேர்ந்துட்டா அவங்க எல்லாருக்கும் க்ளீன் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் பாஜக வந்து சிபிஐயையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் கையாண்டு கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிபிஐக்கு இந்த விசாரணை சென்றிருக்கிறது. சிபிஐயும் பாஜகவும் எப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொல்கிறேன், டைரெக்டாக இப்போ தாவேகா வந்து டைரெக்டாக பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதில் கூடவே இன்னொரு சந்தேகமும் எழ செய்யுது சார். அதில் என்னென்னா, இனிமே தமிழக அரசு அமைத்த அந்த ஒரு நபர் அருணா ஜெகதீசன் ஆணையம் என்னவாகும், எஸ்ஐடியினுடைய நிலை என்னவாகுங்கிற கேள்வியும் எழத்தான் செய்யுது. இப்போ நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை தான் ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதை செட்டசைட் பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிபிஐ ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணோம். அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை திரு அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர் மேற்பார்வையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நீதிமன்றம் ஒற்றை நீதிபதி கொண்ட ஆணையம், திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்திற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி விசாரணையை நடத்திவிட்டார்கள், அவங்களுடைய அறிக்கையை கொடுப்பாங்க, அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கும் இந்த விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திலையும் இப்படி தான் நடந்துச்சு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு டைரக்ஷனில் போச்சு, திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையமும் இந்த இதை வந்து விசாரித்தது. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போத் ஆப்ரேட் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ். ஸோ இந்த தீர்ப்பு வந்து இதை கட்டுப்படுத்தாது, ஒரு நீதிபதி ஆணையத்தை கட்டுப்படுத்தாது.